இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாட்டரி யோகம் 12 லக்ன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வணக்கம். நம்ம இப்போ மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாட்டரி யோகம் 12 லக்ன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம கடந்த 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், லாட்டரி யோகம் சம்மந்தப்பட்டது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி பரிசு வாங்கியிருந்தீங்க. பரிசு வாங்கின அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளை மட்டுமே சொல்லியிருந்தோம். அதாவது நமக்கு லக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு லக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம 12 ராசிக்காரங்க, 12 லக்னக்காரங்க எல்லாத்துக்குமே லாட்டரி யோகம் என்ன அமைப்பு இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லாட்ரி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. சரிங்களா? ஆனால் லாட்டரி வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு விழுகுமா விழுகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பணம் சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, ஆனால் அது சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து லாட்டரி டிக்கெட்டில் போயிட்டு பணத்தை போய் போட்டு நிறைய இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் மறக்க முடியாத ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபா விட்டவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா தொலைச்சவர். இன்னொருத்தர் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அவர் கடனாளி ஆகிட்டார். இந்த லாட்ரியோட மோகம் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடனாளியாகி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம்லாம் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். மெயின் லாட்ரிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி. அந்த ஜாக்பாட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் எல்லா மனுஷனுக்குமே செயல்படும். இங்கே பாருங்கள், இங்கே சொல்லக்கூடிய விதிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% பரிசுங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? இதில் இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். கடைசியில் இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எந்தெந்த மாதிரி காலகட்டத்தில் லாட்டரி டிக்கெட் எடுத்தால் பரிசு விழுகும் அப்படிங்கிற டிப்ஸும் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் இங்கே மேலே இருக்கு பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் இந்த கடைசியிலேருந்து எண்ணக்கூடாது. இது எண்ணுறதுங்கிறது இந்த கார்னர்லேருந்து 2வது ராசி கட்டத்தில் தான் இது ஃபஸ்ட்டு. இதுதான் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் வரிசை. சரிங்களா? இதில் லக்னம் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கலாங்க. சரிங்களா? லக்னங்கிறது மேசம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு மேச லக்னம் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி அதுக்கப்புறம் சந்திரன் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். 12 ராசி கட்டத்தில் எங்கே சந்திரன் இருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே சிம்ம வீட்டில் இருக்கார். அப்போ சிம்ம ராசிக்காரங்க. இப்போ லக்னாதிபதிக்கும் சந்திரன் என்ற ராசி அதிபதி யாருங்க? லக்னாதிபதி இங்கே செவ்வாய். சந்திரன் என்ற ராசி அதிபதி யாருங்க? சூரியன். அப்போ இந்த 2 பேர்த்துக்கும் லக்னத்துக்கு 8 கூடைய, ராசிக்கு 8 கிடையாதுங்க, லக்னத்துக்கு 8 கூடிய. லக்னத்துக்கு பார்க்கும்போதும் லக்னத்துக்கு 8 தான், ராசிக்கு பார்க்கும்போதும் லக்னத்துக்கு 8 கூடியவங்களோட கனெக்ஷன் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 பேரும் சேர்ந்து எங்கே இருந்தாலுமே நன்மை. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் அதிபதியோட நட்சத்திர காலில் லக்னாதிபதியோ இருந்தாங்க அப்படின்னாலும் நன்மை. இது அடுத்தடுத்த லக்னத்துக்கு. இப்போ இந்த ரிஷப லக்னம் அப்படின்னா 8ஆம் அதிபதி யாருங்க? இங்கே குரு வருவார். மிதுனம் அப்படின்னா 8ஆம் அதிபதி சனி. இதே கடகம் அப்படின்னா 8ஆம் அதிபதி சனி, கும்பம். இதை சிம்ம லக்னம் அப்படிங்கும்போது 8ஆம் அதிபதி மீனம். கன்னி அப்படின்னா மேஷம். துலாம் அப்படின்னா ரிஷபம்.
அது விருச்சகம் அப்படின்னா மிதுனம், தனுசு அப்படின்னா கடகம், மகரம் அப்படின்னா சிம்மம், கும்பம் அப்படின்னா கன்னி, மீனம் அப்படின்னா துலாம். சரி, இதுதான் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது. இது இப்போ லக்னாதிபதி யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்க, சரிங்களா? ராசி அதிபதிகள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த 12 ராசிக்குமே யார் யார் ஓனர் அப்படிங்கிறத டக்குன்னு காட்டும். சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, முதல்ல தனம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா, அதாவது தனம்னா பணம், பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான். இப்போ உதாரணத்துக்கு மேசத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம், இந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன். நான் இங்கே பாருங்க காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேசத்தை வச்சே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லக்னத்தோட அடிப்படையில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் டக்கு 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 டக்குன்னு ஒரு லட்டு மாதிரி டக்குன்னு எடுத்துப்பீங்க. அஸ்ட்ராலஜியே தெரியாதவங்களுக்கும் புரியணுங்கிற காரணத்துக்காக தான் இங்கே தெளிவாக வந்து பொறுமை கொடுக்குறோம், சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஆனால் முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து லாட்ரி யோகம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? சரி, அப்போ இந்த மேச லக்னத்துக்கு 2ஆம் இடங்கிறது சுக்கிரன் எழுதிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காண்டி, சரிங்களா? சுக்கிரன், சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் தனஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு புத்தி நல்லா வேலை செய்யணும். எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலுமே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செஞ்சால் மட்டும்தான் திங்க் பண்ண முடியும். இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். அப்போ அது எந்த மாதிரி பாவம் அப்படின்னா அது 5ஆம் பாவம். சரி, இங்கே இதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம், இன்ட்டு மார்க்குன்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியத்துவம். அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் ஒரு முக்கியத்துவம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் பாக்கியம். எதுக்குமே நமக்கு ஒரு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம், ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் இல்லைங்களா, அதாவது நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறணும்ல, அது வந்து 11ஆவது பாவம். அப்போ இந்த லக்னத்துக்கு கும்பம் தான் 11ஆவது பாவம். அப்போ என்ன இடம் பாருங்க, 2, 5, 9, 11, சரிங்களா? இந்த 2, 5, 9, 11 எப்படிங்கிற இந்த 3 பாவம் தான் வந்து எந்த ஒரு ஜாதகருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம், சரிங்களா? இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக லாட்ரியில் யோகம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் வேற ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, 2ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய பேச்சு, அதுக்கப்புறம் நம்ம பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம், நம்மளோட சேமிப்பு எல்லாத்தையுமே எவ்வளோ வச்சுருக்கோங்கிறத செலவு பண்ணுறதை காமிக்குவோம் இல்லைங்களா? எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் நம்ம செலவு பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இடம் தான் 2ஆம் பாவம். அதுக்கப்புறம் 5ஆம் பாவங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பிளஸ்ஸிங். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முன்னோர்கள் கொடுத்த பிளஸ்ஸிங், அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே சேர்த்தவும் முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் பாக்கியம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாம் எதுக்காக இருந்தாலும் ஒரு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது அந்த 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம், அது லாபஸ்தானம். அப்போ இந்த 2, 5, 9, 11 இந்த அதிபதிகளோட தொடர்பும் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்னி லக்னத்துக்கு 2ஆம் பாவம் என்னங்க துலாம். இதே நீங்கள் துலா லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் என்னங்க விருச்சகம். அப்படி உங்கள் லக்னத்துக்கு அடுத்த பாவம் தான் 2ஆவது ராசி தான் 2ஆவது பாவம், சரிங்களா? சரி, இப்போ இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும், ராசின்னு சொல்லும்போது பாவம் வேற ராசி வேற அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே ஒன்று தான், மனிதன், மேன், ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் எதாக இருந்தாலும் ஆள் ஒன்று தானே. அந்த மாதிரி ஒரு பாவத்தை எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு ராசியை இந்த மாதிரி ஜோதிட வார்த்தைகள் தான் இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2, 5, 9, 11 அதிபதிகளோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோவில் வேறு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம், நீங்கள் அதையும் பாருங்கள்.
இதையும் பாருங்க, உங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் பிடிபடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ராகு அப்படிங்கிறவர் நல்லா இருக்கணும். ஏன்னா மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுல வல்லவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராகு தான். இந்த ராகு அப்படின்னாலே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரை சொல்லலாம்னா இந்த காளியை சொல்லலாம். காளி இருக்காங்களே, காளி மாதா. அவங்க தான் வந்து காலத்தை குறிக்கக்கூடியவங்க. இன்னொன்று எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, எல்லாத்தையும் அடக்கக்கூடியவங்கிறது காளி தான். சரி, அப்படி நினச்சிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ராகு அப்படிங்கிறவர் உங்கள் ஜாதக கட்டத்துக்கு 1, 5, 9, 11 தொடர்பில் இருந்தாலும் எப்படிங்க, இந்த லக்னத்துக்கு 2, 5, 9, 11 சொல்லிட்டு இந்த அதிபதிகளோட சேர்க்கை பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த ராகு 1, 5, 9, 11 இருந்தாலும், இந்த அதிபதிகளோட சேர்ந்து இருந்தாலும் அதுவும் உங்களை நல்லா திங்க் பண்ண வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல நல்ல முயற்சிகளை செய்ய வைக்கும். கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத உங்களை பெற வைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்த 1 அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. குரு இருக்கிற வீடு 1. சரிங்களா? குரு இருக்கிற வீடு இப்போ உதாரணத்துக்கு கன்னி ராசிக்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ராசி 2, அடுத்த ராசி 3 அப்படின்னு குருக்கு பின்னாடி ராசி 12ன்னு முடியணும். இதை பென்சிலில் எழுதிக்கங்க. சரிங்களா? குரு இருக்கிற வீட்டில் இருந்து 5வது ராசியை பார்ப்பார், 7வது ராசியை பார்ப்பார், அதுக்கப்புறம் 9வது ராசியை பார்ப்பார். அப்போ குருவோட பார்வை 5ஆம் வீட்டுக்கு, 7ஆம் வீட்டுக்கு, 9ஆம் வீட்டுக்கு விழுகுது. இந்த வீடு உங்களுக்கு 2, 5, 9, 11 பாவமா வருது அப்படின்னா இதுவே உங்களுக்கு சிறப்பு. இந்த ராசிக்குள்ள, குரு பார்த்த ராசிக்குள்ள எதுனா ஒரு கிரகம் இருந்து அதோட தசை, அதோட புத்தி நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நன்மை. குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறதுக்கான அர்த்தம் என்னங்க? இதுதான். சரிங்களா? அடுத்து என்னன்னா, அப்புறம் இந்த ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா? ஆனாலும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க பிறக்கிறோம். அது 9 கிரகத்தோட கட்டமைப்புக்குள்ளே தான் 27 நட்சத்திரமும் அமையும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 3 அதாவதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாரு, கிரகம் யாரு, அவங்களோட திசை எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தசா காலம் நடக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினி, மகம், மூலம் இதில் ஏதாவது பிறந்திருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் 7 வருஷம் தான் அவங்களோட தசை. இதில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு பிறக்கும்போது அந்த தசையோட அளவு மாறுபடும். அப்போ அடுத்த தசை வரும் சுக்கிர தசை, அடுத்து சூரியன் திசை, அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை, அதுக்கப்புறம் புதன் திசை. அவ்வளோதான், 9 திசை முடிஞ்சு. இது ஆர்டர். இது உங்களோட நட்சத்திரம் என்ன, உங்களோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சால் இந்த ஆர்டர்லேருந்து அடுத்தடுத்த ஆள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்தடுத்த திசைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கிரகங்களுக்கு உண்டான திசை ஆண்டு என்ன, அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிரகம் வந்துட்டு நம்மளை எத்தனை வருஷம் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளை செயல்பட வைப்பாங்க அப்படிங்கிறது தசா காலகட்டம், தசா ஆண்டுங்கிறது. இப்போ கேது அப்படின்னா 7 வருஷம், சுக்கிரன் அப்படின்னா 20 வருஷம், அது சூரியன் அப்படின்னா 6 வருஷம், சந்திரன் அப்படின்னா 10 வருஷம், செவ்வாய்னா 7 வருஷம், ராகுங்கும் போது 18 வருஷம், குருங்கும் போது 16 வருஷம், சனிங்கும் போது 19 வருஷம், புதனுங்கும் போது 17 வருஷம். இதுதான் கிரகங்களுக்கு உண்டான தசா ஆண்டு காலம். இப்போ உங்கள் வயசு என்ன நடக்குது, உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் யாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க 5, 9, 11 சம்பந்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவதுங்க உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம்.
லாட்டரி டிக்கெட்டுக்கு. அதுக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டு நம்ம அலைஞ்செல்லாம் போய் வாங்கவே வேண்டியது இல்லைங்க. லாட்டரி டிக்கெட் விற்கிற ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, உதாரணத்துக்கு கேரளா போகிறீங்க அப்படின்னா அங்கே போன நேரத்துக்கு நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்பு வருது அப்படின்னா அப்போவும் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி தசாபதி காலகட்டங்களில் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த சொன்ன மாதிரி அமைப்பு எல்லாம் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். சரி, இதுவே முயற்சியே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்கள், ஒவ்வொரு லக்னத்துக்குமே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பாதகாதிபதியோட தசா காலகட்டங்கள்லையும் நிறைய கொடுக்குறோம், கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆசை காட்டி கடைசியில் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1.25 கோடி ரூபா ஒருத்தர் விட்டாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு தான், பாதகாதிபதி தான். நிறைய கொடுத்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கடைசியில் பீரோ நிறைய பணம் வச்சுருந்துருக்காரு. எப்படிங்க, பீரோ நிறைய பணம் வச்சுருந்துருக்காரு, அது எல்லாத்தையுமே அது அள்ளிட்டு போயிடுச்சு, வந்த மாதிரியே போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்ச ரூபா வரைக்குமே போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் லாட்டரி டிக்கெட்டுக்கு. அந்த அளவுக்கு அவரை வந்து செயல்பட வச்சிருச்சு பாதகாதிபதி. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாதகாதிபதியோட தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க கண்டிப்பாக லாட்டரி டிக்கெட்டுங்கிறதுல முயற்சி வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. செஞ்சால் அளவாக செய்யுங்க, அளவாக வாங்குங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, இதுவே சரி எனக்கு எந்த அமைப்புமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை, அப்போ நான் எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், உங்கள் மாதிரி ஆளுங்களுக்காக தான் இறைவன் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு 2.25 நாள் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இறைவன் வந்து எல்லாத்தையுமே படைக்கப்பட்டிருக்கான். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிகம் பாருங்கள், நான் காமிச்சிக்கிறேன், ராசி கட்டத்தையே காமிச்சு சொல்கிறேன். இதை விருச்சிகம், இந்த விருச்சிக லக்னம் இருக்குது அப்படின்னா இதிலிருந்து 8ஆம் இடம்ங்கிறது மிதுனமாக வரும். 1 2 3 4 5 6 7 8. இதை நீங்கள் வந்து கடகம் அப்படின்னா அதுக்கு 8 அப்படிங்கிறது கும்பமாக வரும். அப்படி உதாரணத்துக்கு நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 8வது ராசி எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த 8வது ராசிக்குள்ளே என்ன நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்குள்ளேயுமே 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இதில் ஒரு ராசிக்குள்ளே 9 பாதம் இருக்கும். அதாவது 2.25 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாடி கால் இருக்காது, இன்னொரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி கால் இருக்காது, ஒரு சில நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குள்ளே அது ஒரு தனி கணக்கு. சரிங்களா? அது இப்போ நமக்கு வேண்டாம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த நட்சத்திரத்தில் கேலண்டர் எடுக்கிறீங்க, கிளிக்கிறீங்க, அதில் சந்திரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம் தான். ஏன், என்ன காரணம்? எல்லா மனுஷனுக்குமே அதிர்ஷ்டம், புதையல் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 8ஆம் இடம் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல சந்திரன் பயணம் பண்ணுதுங்கும்போது நீங்கள் அன்னைக்கு நீங்கள் முயற்சி தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது, அதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது 100ல் ஒருத்தருக்கு தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 100ல் ஒருத்தருக்கு தான் தெரியும், மிச்சம் 99 பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து அதோட அற்புதம் என்ன, நீங்கள் அதை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அதோட அற்புதம் என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்க முயற்சிப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பழைய காலத்தில் மக்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னென்னா பச்சி பார்க்குறவனை பகைக்காத, ஓரை பார்க்குறவனை ஓரசாத அப்படிம்பாங்க. அப்போ பச்சி பார்க்குறவங்கள பகைக்காதன்னா இந்த பஞ்சபட்சி யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்கள வந்து பகைக்கக்கூடாது. அவங்கள பகைச்சிட்டா யார் எதிர்த்தாங்களோ அவங்கள எப்படி எந்த மாதிரி செயல்பட்டு எந்த மாதிரி காலகட்டத்தில் முடிச்சு கட்ட முடியும்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் ராஜாலாம் வந்துங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு போருக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஊருக்கு ஒரு ராஜா கிட்ட சண்டை போட போகிறாங்கன்னா அந்த எதிரி ராஜாவோட பலம் என்னைக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சு அன்னைக்கு சண்டைக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அன்னைக்கு போயிட்டு சண்டைக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஆளை வந்து ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் நிறைய சுரங்கப்பாதைகளில் ஒவ்வொருத்தரத்தில் போய் மறைஞ்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொண்டு வந்தது. அப்படி தான் எல்லா மனுஷனுக்குமே பலம் இல்லாத நாளுன்னு சொல்லி ஒரு சில நாள் வரும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வரும். ஒரு சிலருக்கு 2 நாள் கூட வரும். புரியுதுங்களா? அது அவங்கவுங்களோட பச்சையோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி
அது மாறுபடும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்ஸு நம்மகிட்ட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அதை பயன்படுத்திட்டு தொழிலில் பாருங்கள், டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, சாஃப்ட்வேர்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ஜாதகம் சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜராகவும் இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க. சரிங்களா? அவங்க எல்லாத்துக்குமே அது நல்ல பயன் கொடுக்குது. யாராக இருந்தாலும் அதை வச்சு நல்ல காரியம் சாதிக்க முடியும். அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சபட்சிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை வாட்ச் பாருங்கள், என்ன நேரம்னு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மண்டைக்கு நல்லா ஏறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பவரான டைம்னு அர்த்தம். உங்களுக்கு மண்டையிலே ஏறல, கொட்டாயாக வருது, தூக்கமாக வருது, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பச்சி சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். சரிங்களா? இது உறக்கத்தில் இருக்கிற மாதிரி துயில் இருந்தாலும் சாவில் இருந்தாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. கொஞ்சம் நடைன்னு இருந்ததுன்னா மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஊன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது அரசுன்னு இருந்தால் பக்கா அப்படி நான் சொல்ல டக்கு நீங்கள் அங்கே சொல்லிட்டே இருப்பீங்க கவுண்டர். புரியுதுங்களா? இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட அற்புதம். சரி, இந்த அரசு ஊன் அப்படின்னு இருக்கக்கூடிய டைமிங்கில் லாட்டரி டிக்கெட் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பாருங்க, நீங்கள் தாராளமாக லாட்டரி டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை. நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது லாட்டரி டிக்கெட்டெல்லாம் வாங்குறாங்க, தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கும் அவங்கள பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, மற்றபடி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மனிதநாடி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க.